கடந்த நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இருந்தது. அவர்களுடைய காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களுடைய பங்காளிகளாக இருந்தார்கள். எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த வவுனியா வடக்கிலே இருக்கக்கூடிய சிங்கள கிராமங்களுக்கான உறுதிகள் வழங்குகின்ற நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த இடத்தில் ஜனாதிபதியோடு நின்றிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் இப்போது சமூக ஊடகங்களில் சுழன்று வருகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக தம்பி, இப்போ நாங்கள் அரசியலுக்கு இப்போ புதிய ஆட்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கிவிலோயா திட்டத்தின் நடவடிக்கை இப்படி போகுதுன்ற லால்காந்த அமைச்சற்ற ஆலோசனை கூட்டத்தில் நான் உடனடியாக கேள்வி எழுப்பினேன். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்ன மாதிரி என்று அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டத்தில் இந்த கேள்வி எழுப்ப உடனே அமைச்சர் உடனே அந்த கூட்டத்திலேயே சொன்ன பதில், அன்றைக்கு சொன்னவர் நாளை மறுதினம் கிவிலோயா சம்பந்தமான ஒரு அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டம் இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்தால் அதில் கதைக்கலாம் என்று. ஆனால் நாங்கள் எங்களுக்கான அறிவித்தல் விடப்படையில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் இப்போ இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்கு என்றதால் உடனடியாக நான் அந்த கேள்வி எழுப்பிட்டேன். அப்போ அங்கே போய் அடுத்து அந்த நாளை மறுநாள் என்று சொன்ன நாளில் எங்களுக்கு அழைப்பு விடையில் நாங்கள் நேரடியாக தேடி திரிஞ்சு ஒரு இடத்துல நடக்கிற கூட்டம். ஒரு தமிழ் எம்பிமாரும் இல்லை. நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் போயிருந்த நாங்கள் வன்னி சார்ந்த ஆக்கள் என்ற வகையில் நாங்கள் தாராளமாக இந்த விடயங்களை சுட்டி காட்டினாங்க. கதை சொல்ல இல்லாத நிலைமைக்கு அந்த உத்தியோகத்தர்கள் இருந்தவர். இதே என்னத்துக்குண்டா, நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இன்றைக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது. இந்த பிரச்சனை வரைக்க நாங்கள் இதை கதைச்ச நாங்கள். ஆனால் இதுக்கு முந்தி என்றால் உண்மையில் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களிட கேட்கணும். அவர்கள் ஏன் கதைச்சது என்ற விவரங்கள் எனக்கு தெரியலை என்றது தான் நான் இதை சொல்லி வைக்க விரும்புகிறேன்.